எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். பாரதி ராஜா அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி பாரதி ராஜாவும் ராதிகாவும் பேசின சண்டை போட்ட ஒரு குறிப்பிட்ட வீடியோ வெளியாகி இருக்குது. இது ஒரு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை தற்போது ஏற்படுத்தியிருக்குது. எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாரதி ராஜா அவர்கள் ராதிகாவை இங்கே இருந்து போன்னு சொல்கிறாங்க. அதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட வீடியோ மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம், பாரதி ராஜா அவர்கள் எதனால ராதிகாவை இந்த இடத்தை விட்டு போன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதையும், ராதிகா அவர்கள் அதற்கு என்ன பதில் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும், அந்த குறிப்பிட்ட வீடியோவில் நடந்த அனைத்து விஷயமுமே பாரதி ராஜா அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி பாரதி ராஜாவும் ராதிகாவுக்கும் இடையில் நடைபெற்ற அனைத்து விஷயங்களை பற்றியுமே நாம் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, இந்த அதிர்ச்சியான விஷயத்தை பற்றி தெரிந்துக்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியதாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, 84 வயதில் பாரதி ராஜா அவர்கள் இறந்து போயிட்டாரு. பாரதி ராஜா அவர்களை இன்னொரு டைரக்டர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு தவறான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா பாரதி ராஜா அவர்கள் இன்னொரு ஒரு சாதாரண டைரக்டர் கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையுமே உருவாக்கின ஒரு நபர் தான் பாரதி ராஜா அவர்கள். தன்னுடைய 16 வயதினிலே அப்படிங்கிற படத்தில் ரஜினி, கமல், ஸ்ரீதேவி அப்படிங்கிற 3 லெஜண்டுகளை உருவாக்கினார். இவங்க 3 பேருமே லெஜண்டுகளாக ஆகினதுக்கு அடிப்படையாக இருந்த முக்கியமான படம் 16 வயதினிலே. இப்படிப்பட்ட படத்தை எடுத்த பாரதி ராஜா அவர்களுக்கு அதுதான் முதல் படம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்படி இருக்கிறப்ப இப்பேற்பட்ட சாதனைகளுக்கும் பெருமைகளையும் படைத்த பாரதி ராஜா அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். எந்த ஒரு பேக்ரவுண்ட்லையும் இல்லாமல் வந்தவர். எந்த ஒரு பணக்கார குடும்பத்தையோ இல்லை சினிமா துறையை சேர்ந்த ஒரு குடும்பத்திலேயோ பிறக்காம தேனியில் ஒரு கிராமத்தில் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த அவர் தன்னுடைய உழைப்பையும் திறமையும் அறிவையும் நம்பி மட்டுமே சென்னைக்கு வந்து தன்னுடைய முதல் படத்தில் 3 லெஜண்டுகளை உருவாக்கினார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கோலிவுட் ஆகட்டும், பாலிவுட் ஆகட்டும், ஏன் ஹாலிவுட் ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. ஆனால் பாரதி ராஜா அவர் மட்டும்தான் அவருக்குன்னே ஒரு ஸ்டைல் வச்சுருப்பார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்கள் யாருக்கு எந்தெந்த கதாபாத்திரம் செட் ஆகும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்கிறவர். அவர் பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்களையும் அவர் தான் உருவாக்கினார். இதை ஒவ்வொரு முறையுமே ராதிகா அவர்கள் மறக்காமல் எல்லா மேடைகளையும் நினைவூட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட வீடியோ வெளியாகி இருக்குது. அதில் பாரதி ராஜாவும் ராதிகா அவர்களும் இருவரும் பேசிகிட்டு இருக்கிற அந்த குறிப்பிட்ட வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் பரபரப்பாக போயிட்டுருக்குது. பாரதி ராஜா இறந்த பிறகு பாரதி ராஜா அருகிலேயே இருக்கிற ஒரு சில பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா அவர்கள், சீமான் அவர்கள், கங்கை அமரன் அவர்கள், இப்படி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர், தன்னுடைய அப்பா, தன்னுடைய நண்பர், தன்னுடைய அண்ணன், தம்பி இறந்த மாதிரி இவங்க 3 பேருமே அவங்களுடைய இறுதி சடங்குல, பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி சடங்குல கூடியே இருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அனைத்து வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருவரான ராதிகா அவர்கள் இறந்த பிறகுதான் பாரதி ராஜா கூட இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ராதிகா அவர்கள் பாரதி ராஜா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது கடந்த 1 மாத காலமாக 2-3 காலமாக முழுக்க ராதிகா அவர்கள் தான் பாரதி ராஜா கூடையே இருந்திருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்கள் ராதிகா கிட்ட, என்னுடைய மகன் இப்போ என் கூட இல்லை, அவன் கூட செத்துட்டான், உயிரோடு இருக்கிற என் மகளோ இல்லை மனைவியோ என் கூட இல்லை. ஆனால் நான் நிறைய நடிகர்களை உருவாக்கியிருந்தாலும் அந்த மாதிரி தான் நான் உன்னையும் உருவாக்கியிருந்தேன். அப்படி இருந்தாலும் இன்றைக்கி கடைசி நேரத்தில் என் கூட என் மக மாதிரி நீ இருக்கிற, நான் உனக்கு திருப்பி என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல அப்படின்னு பாரதி ராஜா சொன்னதுக்கு ராதிகா அவர்கள், நீங்கள் எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கிறீங்க, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை முழுக்க சந்தோஷமாக வச்சுக்கிறது என்னுடைய பொறுப்பு, சீக்கிரமாக குணமாயிட்டு நீங்கள் வெளியே வந்த பிறகு நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய விருது வாங்க போகிறேன், அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு ராதிகா அவர்கள் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வீடியோ இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கள், நீ இங்கேயே என் கூடயே பல மாதங்களாக இருக்கிற, நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. ராதிகா அவர்கள் மறுக்கிறாங்க. பாரதி ராஜா அவர்கள் கொஞ்சம் கடுமையாக முதல்ல பேசுகிறாராம், இப்படியாவது ராதிகா அவர்கள் அங்கேருந்து போவாங்கன்னு. அதுக்கு ராதிகா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்கள் கூட பல வருஷம் இருக்கிறேன், நீங்கள் எதனால் எதை எப்படி பேசுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், இங்கேருந்து நான் போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்கிட்ட கோபமாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது, நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா அவர்களுடைய காலுக்கு கீழே ராதிகா அவர்கள் அமரவும்
பாரதி ராஜா அவர்களுடைய கண்களில் கண்ணீர் இருக்குது. ஒருவேளை அவர் நினச்சிருக்கலாம் தன்னுடைய மனைவி மகள் யாருமே இல்லை, ஆனால் பல நடிகர்கள் நடிகைகள் நம்ம உருவாக்கணும், அதில் இன்றைக்கி ஒருத்தவங்க நம்ம சாக போகிற நேரத்தில் இன்னுமே கூட இருக்கிறாங்கன்னு அவர் நினச்சிருக்கலாம். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே கிடக்க தெரிவிங்க. நன்றி.